அறுவடை பருவம் தொடங்கி ஏறத்தாழ நம்ம 1.5 மாசமா இந்த நவரை அறுவடை பருவத்தை நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு 203 லாட் போட்டுருக்கிறோம். 203 லாட் போடுகிறோம். சராசரியா இந்த மாசத்துல மட்டும் நம்ம ஒரு நாளைக்கு 6000 மூட்டை தினசரி விற்பனை பண்ணி கொடுத்துருவோம். சராசரியா 6000 மூட்டை, ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் தினசரி. இந்த மாசத்துல மட்டும் தினசரி ஒரு நாளைக்கு எவ்வளவு? தினசரி 1 கோடி ரூபாய் நம்ம ட்ரேட் பண்ணிருக்கிறோம். சரிங்களா? இப்ப இன்னைக்கு இந்த நிதியாண்டினுடைய கடைசி நாள். இப்ப இந்த போன ஏப்ரல் 1ல இருந்து இந்த மாசம் வரைக்கும் இன்னைக்கு மார்ச்சினுடைய கடைசி நாள், இன்னைக்கு கடைசி வேலை நாள். இன்னைக்கோட நாம 60,000 மெட்ரிக் டன் இது வரைக்குமே இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் தோற்றுவிச்சதிலிருந்து இல்லாத அளவுக்கு 60,000 மெட்ரிக் டன் நம்ம ட்ரேட் பண்ணிருக்கிறோம். அதே சமயம் விவசாயினுடைய வங்கி கணக்குக்கு இது வரைக்கும் நம்ம 130 கோடி ரூபாய் விவசாயினுடைய வங்கி கணக்குக்கு இந்த நிதியாண்டுல மட்டும் அனுப்பியிருக்கிறோம். எவ்வளவு? 130 கோடி. இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம்னா, விவசாய பெருமக்கள் நம்ம இன்னைக்கு 10 பேர் வரும்போது அவங்களுக்கு சேவை பண்றதுக்கும் 100 பேருக்கு அதை நம்ம சேவை பண்றது ஒண்ணு. அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு காய வச்சு எடுத்துனுவாங்க. காய வைக்க கூட முடியல சார்னா தயவு செய்து வெள்ளைப்பையில கொண்டு வராதீங்க. நிறைய பேர் எல்லாம் வெள்ளைப்பையில கொண்டு வரீங்க. இப்ப 3 நாள் 4 நாள் ஆச்சுன்னா உங்க பொருள் கெட்டு போயிடும். இன்னைக்கு 1900 ரூபாய் விற்கிற பொருள் ஈர நெல் எடுத்துட்டு வெள்ளைப்பையில போட்டுருந்தீங்கன்னா 1200 300 ரூபாய் விற்கும். மக்கள் வாசனை வரும். வெள்ளைப்பையில காத்து அப்படியே இறுக்கமா இருந்துச்சுன்னா ஆவரி அடிச்சிரும், ஸ்மெல் வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வெள்ளைப்பையில தயவு செய்து கொண்டு வராதீங்க. சரிங்களா? மேக்சிமம் பை மாத்திடுவாங்க. கிட்ட இருந்து அவங்களுடைய பையை எடுத்துங்க. இப்போ இந்த போர்டுல விலை வந்துடும். ஃபர்ஸ்ட்ல லாட் நம்பர், அடுத்து ரகம், அடுத்து விலை. இதுல வரக்கூடிய விலை எனக்கு போதுமானதா இல்ல அப்படின்றவங்க மட்டும் ஆபீஸ்ல தகவல் சொல்லுங்க. இதுல வரக்கூடிய விலை போதுமானதா இல்லைன்றவங்க மட்டும் ஆபீஸ்ல தகவல் சொல்லுங்க. கம்ப்யூட்டர் பில் கொடுத்துருவாங்க. பில்லு கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். பில்லுல பாத்தீங்கன்னா உங்களுடைய மூட்டை, முழு மூட்டை எத்தனை வந்தீங்களோ நம்பர் ஆஃப் பேக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நம்பர் ஆஃப் பேக்ஸ் முழு மூட்டை மட்டும் இருக்கும். சில்லறை கிலோ பக்கத்துல வெயிட்னு ஒண்ணு இருக்கும். உதாரணத்துக்கு 10 மூட்டை எடுத்து வந்தீங்கன்னா 750 கிலோ, 10 மூட்டை 20 கிலோனா 770 அங்க இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் என் சில்லறை கிலோ சேர்க்க காணும், இல்ல சில்லறை கிலோ சேர்க்க காணும்னு சொல்லுவாங்க. அதே போல உங்களுடைய பேக்கு உண்டான வெயிட்டும் ரேட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிலோவுக்கு உண்டான விலை தான் வந்திருக்கும். குவிண்டால் ரேட் தான் இருக்கும். சரிங்களா? அதுக்குண்டான விலை நீங்க பாத்துங்க. நிறைய பேர் அதையே நாங்க டவுட் சொல்றதே ஒரு பெரிய இதுவா இருக்குது. இப்போ விலை தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்.